அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். புகழ்ச்சி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரியது. அந்த உண்மையான ஒரு அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். வஹ்தஹு, அவர் மட்டும், லா ஷரீக லஹ், அவருக்கு இணை துணை யாரும் இல்லை. Bismillahirrahmanirrahim. Soul strength, the real soul strength, third pillar of Islam, Shia. அல்லாஹ் நமக்கு இஸ்லாம்ல ஒரு 5 பில்லர்ஸ் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதுல இந்த 3வது பில்லரான இஸ்லாத்தோட 3வது தூணான ஷியா நோம்புல நம்ம இப்ப இருக்கோம். ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் அல்லாஹ் வச்சதுல நமக்கு ஒரு கண்டிப்பா ரீசன் இருக்குங்கிறத ஒரு நம்பிக்கையாளர் மூலமே நம்புறாங்க. அந்த நோக்கத்துல நம்ம குர்ஆன் அடிப்படையில நமக்கு வாழ்க்கைக்கான நோக்கம் என்ன, இங்க வந்ததற்கான நோக்கம் என்ன நம்ம பார்க்கும்போது ஒரே விஷயம் தான், தி டெஸ்ட், சோதனை. அப்போ இந்த லென்ஸ்ல குர்ஆன் படி நம்ம இந்த இஸ்லாத்தோட 5 தூண்களை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நோம்ப அல்லாஹ் எப்படி ஒரு ரியல் சோர்ஸ், உண்மையான பலமுடைய ஆன்மாக்கள் யாருங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக அல்லாஹ் எப்படி வடிவமைச்சிருக்காங்க. இப்ப நான் சொல்ற ஒரு சில விஷயங்கள் மூலமா உங்களால சரி பார்த்துக்க முடியும். நம்ம பூமி கிளைமேட் சூரியனை பேஸ் பண்ணி சம்மர் வின்டர் நம்ம பிரிக்கிறோம். ஆனா அல்லாஹ் நம்ம நோம்பு வைக்க சொல்றது நிலாவை பேஸ் பண்ணி, சந்திரனை பேஸ் பண்ணி அல்லாஹ் வைக்க சொல்றாங்க. அல்லாஹ் இங்கிலீஷ் கேலண்டர்ல ஒரு குறிப்பிட்ட மாதத்தை நவம்பர் மாசம் நீங்க நோம்பு வைங்க, ஜனவரி மாசம் நோம்பு வைங்க, அப்படி அல்லாஹ் சொல்லல. நிலால 9வது மாதமான ரமலான் மாதத்துல அல்லாஹ் நம்ம நோம்பு வைக்க சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி என்ன ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம இங்கிலீஷ் கேலண்டர்ல 365 நாள் இருக்கு. ஆனா ஹிஜ்ரியில நம்ம பார்க்கும்போது நிலாவை பேஸ் பண்ண கேலண்டர்ல 355 இல்ல 354, ஒரு 10ல இருந்து 11 நாள் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த டிஃபரன்ஸ் மூலமா அல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு ரமலான் ஒவ்வொரு வருஷம் வரும்போதும் ஒரு 10ல இருந்து 15 நாள் முன்னாடி போயிட்டே இருக்கு. இந்த வருஷம் நம்ம பிப்ரவரி 15 ஸ்டார்ட் பண்ணோம்னா, அதுக்கு அடுத்த வருஷம் நம்ம என்ன பண்றோம் பிப்ரவரி 1, இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இப்படி அல்லாஹ் முன்னாடி கொண்டு போறோம். அல்லாஹ் எப்படி சிஸ்டம் பண்ணிருக்காங்கன்னா, ஒரு சில வருஷங்கள்ல நோம்பு குளிர் கிளைமேட்ல வருது, விண்டர்ல மக்களுக்கு ரொம்ப ஈஸியா நோம்பு வைக்க முடியுது, அவங்களால அதை சப்போர்ட் பண்ணுது, கிளைமேட் சப்போர்ட் பண்ணுது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏதோ டைம்ல நிச்சயமா ஒரு வருஷத்துல அல்லாஹ் நோம்பை சம்மர்லயே கொண்டு வருவாங்க. உச்சி வெயில் மண்டையில அடிக்கும், மண்டையை துறக்கும். ஆனா எவர் ஒருவர் அல்லாஹ்வின் வார்த்தைக்கு, அல்லாஹ்வோட வார்த்தையை மதிக்க வேண்டிய அளவுல மதிச்சு என்ன சூழ்நிலையா இருந்தாலும் நோம்பு வைப்பேன் அப்படின்னு சொல்றவங்க தான் குர்ஆன் உண்மையான பலமுடையவர்கள். எவர் ஒரு எல்லா காலகட்டத்திலும் அல்லாஹ்வின் வார்த்தை கீழ்படுகிறாரோ அவங்களுக்கு தான் உண்மையான ஆன்ம பலம் இருக்கு. அவங்கதான் அல்லாஹ் அந்த உயர்ந்த பொசிஷனான சாபிக்கும் எலைட் ஆஃப் தி எலைட் பொசிஷனுக்கு அல்லாஹ் உயர்த்துறாங்க. இப்ப நம்ம இந்தியாவில நம்ம பார்த்தோம்னா நம்ம ஈக்குவேட்டர் நடுவுல இருக்கோம். அதனால இப்போ ஈக்குவேட்டர் ரொம்ப சிம்பிள். பூமியை நம்ம 20 சென்டிமீட்டர் வச்சுக்கிட்டோம், மேல 10 கீழே 10 பிரிச்சு நடுவுல இந்தியா மாதிரி நடுவில் நம்ம இருக்கோம். இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால நமக்கு பெரிய டிஃபரன்ஸ் அமையறது இல்லை. நமக்கு நோம்பு ஸ்டாண்டர்டா ஒரு 12 13 நேரம் நோம்பு நம்ம இருக்கிறோம். 5 காலுக்கு ஆரம்பிச்சு 6 கால் நோம்பு திறக்கிறோம். ஆனா இதே மாதிரி மற்ற நாடுகள் இருக்கு. நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல இந்த ஐரோப்பிய கண்ட்ரிஸ் மாதிரி லண்டன் அந்த மாதிரி கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டோம்னா, குளிர்காலத்துல நோம்பு ரொம்ப ஈஸி. காலையில் 8 மணிக்கு தான் சூரியன் வரும், 4 மணிக்கெல்லாம் மறைஞ்சிடும். 8ல இருந்து 10 மணி நேரம் நோம்பு வச்சுக்கிறது அவ்வளவுதான் நோம்பு, ரொம்ப ஈஸி அந்த டைம்ல. ஆனா அதே காலகட்டத்துல அந்த கண்டத்துல வாழ்ற மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சம்மர்ல நோம்பு கொண்டு வருவாங்க. ஆனா அங்க அப்படி இருக்காது. சம்மர்ல என்ன ஆகும்னா 3-2:30 மணிக்கெல்லாம் ஃபஜர் வந்துடும். சூரியன் 10 மணி ஆனாலும் மறையாது. 8ல இருந்து 10 மணி நேரம் இந்த நோம்பு 18-20 மணி நேரம் நோம்பா மாறுது.
அப்போ இந்த இடத்துல வந்து எத்தனை பேர் வந்துட்டு எனக்கு அல்லாவோட வார்த்தை முக்கியம், சம்மர் வெயில் எனக்கு பெருசு இல்ல, அல்லாஹ் வெள்ளிக்கிழமையா கண்டிப்பா நீங்க தொலைப்போங்க நல்லா சொல்லியிருக்காங்க. எந்த கிளைமேட்டும் பிராக்கெட்ல போட்டு வெயில் காலத்துல போட்டா நல்லா சொல்லல. அப்போ எந்த காலகட்டத்திலும் என்னோட உறவுகளோட தேவையை நான் பொருட்படுத்தாம என் ஆன்மா வளர்த்துக்கிறதுக்கு அல்லாவோட சொல்ல கேட்கறதுக்கு யார் தயாரா இருக்கீங்கிறத அல்லாஹ் நிச்சயமா சோதிப்பாங்க நல்லா சொல்றாங்க. அதனாலதான் அல்லாஹ் ஒரே மாசம் நோவு அல்லாஹ் வைக்கல. நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா ஒரே கண்ட்ரிக்கும் அல்லாஹ் ஒரே மாதிரி வைக்கிறது இல்லை. ஒரே நாடுக்கு சம்மர்ல மட்டும், இந்த நாடுக்கு விண்டர்ல மட்டும் அல்லாஹ் அப்படி வைக்கிறது இல்லை. பூமியின் சுழற்சியே அல்லாஹ் அப்படிதான் அமைச்சிருக்காங்க. இந்த வாட்டி இந்தியால இருந்து டெஸ்ட்னா சோதனை பண்ணா அல்லாஹ் நிச்சயமா அமெரிக்கால இருந்து சோதனை நல்லா வைப்பாங்க. சோ அல்லாஹ்வோட சிஸ்டம் எந்த நாடுல எந்த நம்பிக்கையாளர் எங்க இருந்தாலும் நிச்சயமா அல்லாஹ் நான் பிரிச்சு காட்டுவேன் நல்லா சொல்றாங்க. அதுதான் சூரா முஹம்மதுல நம்ம பார்க்கிறோம் 47:31. We will distinguish surely who strive from the path of God and steadfastly preserve. Distinguish அல்லாஹ் வந்து சொல்றாங்க நிச்சயமா நான் பிரிச்சு காட்டுவேன் உங்களுக்கு இடையில் யாரு தொடர்ந்து உறுதியோட இருக்கீங்க, அல்லாஹ்வின் நிமித்தம் செயல் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிற விஷயத்தை கண்டிப்பா நான் பிரிச்சு காட்டுவேன் நல்லா சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம சுத்தி பார்த்தாலே குரான் அதான் சொல்லுது, நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்து நம்ம வெளியே நடக்கிற விஷயங்களையும் நமக்குள்ள நடக்கிற விஷயங்களையும் ஒரு மனுஷன் பார்த்தாலே அல்லாஹ் ஒருத்தவங்க இருக்காங்கிறத நிச்சயமா மனுஷன் உணர முடியும். அதுதான் சூரா அல்லாஹ் வந்து அல் காசியா ஓவர்வெல்மிங் 88, 17, 18, 19, 20 பதினேழு அல்லாஹ் கேட்கிறாங்க, why do you reflect on camels how they build? நீங்க ஒட்டகத்தை வச்சு நீங்க யோசிச்சு பார்க்க கூடாது, அது எப்படி படைக்கப்பட்டிருக்கு யோசிச்சு பாருங்க. அப்படியே தொடர்ந்து நம்ம 18, 19, 20 அப்படியே படிச்சுட்டு போனோம்னா அது நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க. நீ ஏன் யோசிச்சு பார்க்க மாட்டேற அப்படின்னு நல்லா மனுஷனை நோக்கி கேட்கறாங்க. பூமி எப்படி படைக்கப்பட்டிருக்கு 13:2 தண்டர் அல்றால் 2 அல்லாஹ் கேட்கிறாங்க. அல்லாஹ் தான் இந்த ஆதாயத்தை பில்லரிசை இல்லாம தூண்களே இல்லாம அல்லாஹ் தான் உயர்த்தினால் நல்லா சொல்றாங்க. சூரியனையும் சந்திரனையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தின் அளவு வச்சு ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்ல சுற்றுறது அல்லாஹ் தான் சுத்த வைக்கிறேன்னு சொல்றாங்க. ஏராளமான கேள்விகள் அல்லாஹ் வந்து தொடர்ந்து மனுஷத்தை கேட்டே இருக்காங்க. அப்போ நிறைய மக்கள் வந்துட்டு இந்த விஷயத்தை கொண்டு யோசிக்கல, அல்லாஹ் அடையாளம் காணலன்னா உண்மையிலே அல்லாஹ் சொல்ற மாதிரி யாருமே நின்று யோசிக்கல. நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களையும் நமக்குள்ள என்ன விஷயங்கள் நடக்குதுங்கிறதையும் மனிதர்கள் யோசிக்கிறது இல்லைங்கிறதுதான் உண்மை, லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, நம்ம சாரிட்டபிளா இருக்கும்போது நீங்க தொடர்ந்து எப்போதுமே எல்லா காலகட்டத்திலும் ஒரே மாதிரி இருங்க, தர்மம் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. ஆனா சைத்தான் இப்ப இன்னைக்கு எப்படி நடைமுறையில மக்களை வச்சிருக்காங்கன்னா நோம்புல மட்டும் தக்குவா உச்சத்தை போயிடும், நோம்புல மட்டும் அதிகமா பள்ளிக்கு வருது, நோம்புல மட்டும் அதிகமா தக்காச்சு பண்றது. அல்லாஹ் அப்படி எதையுமே நம்ம பிராக்கெட்ல நம்ம சொல்லல. அல்லாஹ்வோட கட்டளை எப்பவுமே நீங்க எல்லா மாதங்களையும் நம்ம ஒரே மாதிரி இருக்கணும், தர்மம் எடுத்துனா அது ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. அப்போ இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நோம்ப நம்ம வந்து ஒரு பிராக்டிஸ் செஷனா அடுத்த வர 11 மாசத்துக்கு நம்ம எப்படி அல்லாஹ்வின் நிமித்தம் இருக்கணும்ங்கிற விஷயத்த இந்த ஒரு மாசத்துல நம்ம பயிற்சி பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சரியான புரிதலா இருக்கும். அல்லாஹ்க்கு எப்படிப்பட்ட ஆன்மாக்கள் தேவை? அல்லாஹ் சொல்ற அந்த மீட்சிக்கு எடுக்கிற ஆன்மாக்கள் வந்து ரொம்ப உறுதியாகவும் தைரியமாகவும் இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அந்த ஆன்மா பலம் இருக்கதான் வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அவன் க்ளோசஸ்டா இருக்காங்க அல்லா கூட. அல்லா பக்கத்துல நம்ம நிக்கணும்னா நிச்சயமா ஆன்மா பலம் இருக்கணும். அதை நம்ம அடைவதற்கு அல்லாஹ்வோட கட்டுல எந்த சூழ்நிலை யாரு என்ன சொன்னாலும் என்ன நம்மகிட்ட எடுத்துக்கிட்டாலும் அதை நம்ம செய்யறதுக்கு தயாரா இருக்கணும். ஒரு சின்ன விஷயத்தை கூட வந்து அல்லாஹ் வந்து குர்ஆன்ல விட்டுறல. சோ இது என்னோட பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங். சூரா 2 அல்-பக்ரால 249 ஒரு இஃப்தார் நம்ம எப்படி தொடக்கணும்ங்கிறது கூட அந்த விஷயத்தை அந்த வசனத்தை படிக்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். 249 வந்து நம்ம பார்த்தோம் அல்லாஹ் தலூத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அவங்க கோலியாத்தை எதிர்க்கிறதுக்கு
தன்னோட பழைய கூட்டிட்டு போறாரு. அப்போ நான் இந்த சைடு வந்து நான் இங்க நடக்கிறதையும் சொல்றேன், சவுல் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். இந்த சைடு நோம்பு துறக்கிறத பத்தி நான் கம்பேர் பண்ணி சொல்றேன். அப்போ நம்ம போற காலத்துல வந்து நமக்கு ரெகுலரா ஒரே மாதிரி இருக்காது. லைஃப் ரொட்டீன் 3 வேளை சாப்பாடு அந்த மாதிரி இருக்காது. உடம்புக்கு தாகம் தேவைகள் நிறைய இருக்கும். நோம்பு அப்ப இந்த சைடு வந்து நம்ம பார்த்தோம்னா நோம்பே நம்ம நோம்பு வைக்கிறோம், சாப்பிடாம இருக்கோம், நம்ம உடலுக்கான தேவைகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ சிமிலர் இங்க அவர் படையை இது பண்ணும்போது ஒரு ஓலை மூலியமா எல்லாம் சோதிக்கிறாங்க. அல்லாஹ் தன்னுடைய தேர்ந்தெடுத்தது மூலியமா அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஓடையிலிருந்து யாரு தண்ணி குடிக்கிறீங்களோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு அல்லாஹ் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த சைடு அல்லாஹ் சொல்றாங்க நம்ம சூரியன் அஸ்தமனம் வரைக்கும் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றாங்க. இந்த மக்கள் என்ன பண்றாங்க, சவுல் கூட இருந்தவங்க வந்துட்டு அந்த ஆன்ம பலம் இல்லாம அல்லாஹ்வுடைய வார்த்தையை முன்னுரிமை கொடுத்தாம உடல் தேவைகளை முன்னுரிமை கொடுத்தனால தண்ணி நிறைய குடிச்சிடுறாங்க. குடிச்சு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நாங்க வந்து கோலியாத்தை எதிர்க்கிறதுக்கான பலம் எங்கள்கிட்ட இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப இந்த சைடு நம்ம நோவுக்கு வந்தோம்னா நோவு திறக்கும் போது நம்ம நிறைய பேர் சொல்றதை கேட்கலாம். அல்லாஹ் சொல்ற அளவை தாண்டி அல்லாஹ் நிச்சயம் பெருந்தீனிக்காரர்களை நேசிப்பதே கிடையாது. அல்லாஹ் சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட அளவு அல்லாஹ் வச்சிருக்காங்க, அதை தாண்டி சாப்பிடும் போது நிறைய மக்கள் நம்ம சொல்லி நம்மள்டே கேட்கலாம், எனக்கு நோம்புக்கு அப்புறம் வேலையே ஓட மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப மயக்கமா வருது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இங்க என்ன சொல்றாங்க, தண்ணி அதிகமா குடிச்சிட்டு எங்களால இப்போ அவரை எதிர்க்கிறதுக்கான பலம் எங்கள்கிட்ட இது இல்லைன்னு அவர் சொல்றாரு. இப்ப இங்க வந்தவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு நோம்பு திறந்து என்னால சுத்தமா முடியல, எனக்கு மயக்கமா வருது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் சொல்ற விஷயத்த அப்படியே நம்ம செய்யறதுனால நம்ம இந்த சைட்ல கோலியாச்சும் நம்ம எதிர்க்க முடியும், அல்லாஹ் வெற்றி கொடுக்குறாங்க. நோம்பு திறக்கும் போது அல்லாஹ் சொல்ற மாதிரி சீரான அளவு நம்ம சாப்பிட்டு இருக்க போது நீங்க நிச்சயமா அதை நீங்க உணர்ந்தாலும் அவங்களால நிச்சயமா அதோட பிரதிபலனை அவங்களால ஃபீல் பண்ண முடியும். நீங்க அல்லாஹ் சொல்ற மாதிரி ஒரு சீரான அளவுல சாப்பிட்டுட்டு சாப்பிட வேணாம் நான் திங்க் பண்ணல. ஆனா அல்லாஹ் சொல்ற மாதிரி என்னதான் சயின்டிபிக் ஃபேக்ட் சொல்லுது, ஒரு 3 நாள் நம்ம சாப்பிடாம இருந்தாலும் அந்த ஒரு வேளையில 3 நாள் சாப்பிடாம இருந்தது நம்ம சாப்பிடணும் நிச்சயமா சாப்பிட முடியாதுன்னு சொல்லுது, நம்ம உடம்பை எடுத்துக்காதுன்னு சொல்லுது. ஆனா நம்ம என்ன பண்றோம், உடல் தேவை அதிகமா வச்சு நம்ம முன்னாடி சமோசா வெரைட்டியா பார்த்தோன்னா அப்படியே உள்ள தள்ளணும்னு தோணுது. இன்க்ளூடிங் நான் என்ன சேர்த்தான் சொல்றேன். ஆனா அல்லாஹ் சொல்ற மாதிரி பெருந்தினை நம்ம அவாய்ட் பண்ணணும். அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடல்ல நடக்கிற நிறைய விஷயங்கள் நமக்கு நன்மையா அமையுது. அதை பத்தியும் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். ஆனா அல்லாஹ் இங்க வாக்களிக்கிறாங்க, நம்ம எந்த விஷயம் அல்லாஹ் நிமித்தம் செஞ்சாலும் அல்லாஹ் நினைச்சா ஈஸியா சொல்லிருக்கலாம், நீங்க இங்க வந்து ஒரு சோதனை கஷ்டம், நீங்க உங்களுக்கு வெகுமதி வந்து நிச்சயமா வந்துட்டு மறுமையில தான் அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா அல்லாஹ் அப்படி சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றாங்க, in this life and hereafter, இந்த வாழ்க்கையிலும் சரி மறுமை வாழ்க்கையிலும் சரி நிச்சயமா உங்களுக்கு கூலி இருக்குன்னு நல்லா சொல்றாங்க. அப்போ இந்த வாழ்க்கையில நம்ம நோன்பு வைக்கிறதா நமக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு, இது நான் சொல்றது இப்ப எல்லாமே வந்து எஸ்டாப்ளிஷ்ட் சயின்டிபிக் ஃபேக்ட், நிரூபிக்கப்பட்ட அறிவியல் ரீதியான உண்மைகள். முதல்ல டாக்ஸின் ரிமூவல், நம்ம உடம்புல இருக்க கெட்ட விஷயங்கள் வெளியே போகுது. எக்ஸ்பாண்டட் ஸ்டொமக் டு நார்மல் ஸ்டொமக், அந்த 11 மாசம் நம்ம தேவையை தாண்டி நம்ம சாப்பிட்டு நம்ம நார்மலா இருந்த வழியோட சைஸ்னா இவ்வளவு பிரச்சனை மாட்டிட்டோம். அப்போ அல்லாஹ் சொல்லுங்க என்ன ஆகுது, அதிகமா சாப்பிடணும், அதிகமா கொழுப்பு நம்ம உடம்புல சேருது, அதனால அதிகமா நமக்கு நாமளே நோய் எடுத்துக்கிறோம். அதுதான் அல்லாஹ் சொல்றாங்க, நல்லதெல்லாம் அல்லாஹ் பொறுத்துல வருது, கெட்டதெல்லாம் நீங்களும் சைத்தான் நம்ம ஏமாத்துறது மூலம் நம்மளே தேடிக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. நோன்பு அடையும் போது மட்டும்தான் நம்ம பெருசான வயது வந்து சின்னதாவது கரெக்டான சைஸுக்கு வருது. சயின்டிபிக் ஃபேக்ட் சொல்லுது, வில் பவர், மென்டல் வில் பவர் வந்து நமக்கு நோம்பு கொடுக்குது. மன வலிமை, அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு இப்ப சோம்பேறித்தனம் வரைக்கும் முடிவு பண்ண நம்ம நோம்புல பிராக்டிஸ் பண்ணாலே போதும். நோம்புல ஆனா உடல் கிட்ட சொல்லுது, அல்லாஹ்வின் வார்த்தை தான் முக்கியம், நீ நிச்சயமா அதை கேட்கணும்னு சொல்லி உடம்புக்கு கண்ட்ரோல் போடுறது. உடம்ப நம்ம சொல்ல வச்சு கேட்க வைக்கும் போது அந்த வில் பவர் அல்லாஹ்வின் ஆட்டப்படி நமக்கு இந்த ஒரு இது கிடைக்குது. ஸ்டார்ட் ரிடக்ஷன் நான் சொல்லிட்டேன், இன்ஷாஅல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். துபுல்லல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். இந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா ஓயாம நம்ம 11 மாசம் சாப்பிட்டதுக்கு
அந்த ஒரு மாசம் கிட்னிக்கு நம்ம ரெஸ்ட் கொடுத்தோம், நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு சயின்டிபிக் ஃபேக்ட் சொல்லுது. அதை விட முக்கியமா நம்ம பிபி வந்து கண்ட்ரோல இருக்கு. எல்லாரும் வார்த்தை சொல்ற கேட்கறதுனால நம்ம இவ்வுலகத்துல இந்த மாதிரி ஒரு சில நன்மைகள் நம்ம அடையும். அப்போ அல்லாஹ் சொல்ற இந்த எல்லா டெஸ்டையுமே நம்ம கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணனா நம்ம என்ன சொல்லலாம்? அப்ப அல்லாஹ் சொல்ற விஷயத்த நம்ம ஃபுல்லா நம்ம வந்து கேட்கல அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? அல்லாஹ் சொல்றாங்க 49:14 இதுக்கு சப்டைட்டிலே வந்துட்டு முஸ்லிம் வெர்சஸ் முஸ்லிம்ஸ், நம்பிக்கையாளர்கள் சரணடைந்தவர்கள். அல்லாஹ் சொல்றாங்க நீங்க நம்பிக்கையாளர்னு சொல்லாதீங்க, அன்லஸ் until உங்களுடைய நெஞ்சங்கள்ல அந்த நம்பிக்கை வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. நம்பிக்கை அல்லாஹ் மீது நம்பிக்கை வந்துருச்சு. எப்படி நமக்கு தெரியும் நம்ம மனசு நம்பிக்கை வந்துருச்சுன்னு? அல்லாஹ் சொல்ற எல்லா விஷயங்களையும் நம்ம எல்லா காலகட்டத்திலும் செய்ய தயாரா இருந்தாலும் நம்ம சொல்லிக்கலாம். நம்ம பிலீவர் சொல்லிக்கலாம். அல்லாஹ் வந்து ஆதரிக்கிறாங்க. You can tell unless your faith got established in your hearts. நம்பிக்கை நம்ம நெஞ்சத்துல பலம் பெற்றுச்சு, நம்ம செயல்பாடுல வர ஆரம்பிச்சிருச்சுன்னா we can say believers, நம்பிக்கையாளர்னு சொல்லலாம். இல்லன்னா அல்லாஹ் சொல்றா நீங்க அப்படி சொல்லாதீங்க, உங்களை நீங்க சப்மிட்டர்ஸ் முஸ்லிம்னு சொல்லுங்க அல்லாஹ் சொல்றாங்க. அடுத்ததா நோம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தாண்டி இரண்டாவதா சலாத் அல்லாஹ் வந்து செகண்ட் பில்லர் ஆஃப் இஸ்லாம் அல்லாஹ் சொல்றாங்க. இதை குறித்து நம்ம யோசிச்சு பார்க்கும்போது இந்த ஒரே மாதிரி அல்லாஹ் வந்து பூமியை சுத்த வைக்கிற ஒரு சர்டைன் ஆங்கிள் கிராஸா 23.5 சயின்டிபிக் ஃபேக்ட் சொல்லுது. இப்படி கிராஸா சுத்தனால எப்படி எல்லாம் டெஸ்ட் பண்றாங்க, எப்படி எல்லாம் நம்மள வந்து ஆண்டவன் இருக்கா இல்லையா சோதிக்கிறாங்க யோசிச்சு பார்த்தோம்னா எல்லா டைமுமே ஃபஜர் ஒரே நேரத்துல வந்து கிடையாது. இப்ப நான் சொன்ன மாதிரி நம்ம ஈக்குவேட்டர்ல இந்தியாவில இருக்கிறது நமக்கு பெரிய டிஃபரன்ஸ் நமக்கு தெரியறது இல்லை. ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரம் டிஃபரன்ஸ் ஃபீல் பண்றோம். ஆனா நிச்சயமா நம்ம இங்கிலீஷ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற அந்த மாதிரி கண்ட்ரீஸ் சப்ளைட்டர்ஸ்க்கு அல்லாஹ் ஒரு பெரிய டெஸ்ட் வைக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு சில காலகட்டத்துல அவங்களுக்கு 8 மணி, ஸோ ஃபஜர் ரொம்ப ஈஸி, 7 மணிக்கு எச்சு கூட சொல்லலாம். ஆனா இதே நிச்சயமா அல்லாஹ் வந்து சொல்றாங்க ஒரு 2:30 மணி 3 மணிக்கும் ஃபஜர் வரும். அப்போ 12 மணிக்கு எடுத்தாலும் யாரு வந்து 2:30க்கு எந்திரிச்சு அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையான கீழ்ப்படிதல் ஃபஜர் தொழுகிறாங்களோ அவங்க தான் அல்லாஹ் உறுதியான நம்பிக்கையாளர், ஆன்மபலம் இருக்குன்னு நல்லா சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நிறைய கேட்டகரி இருக்கு இதுல. ஒரு சில பேர் இப்ப நம்மளே எடுத்துக்கோமே, நமக்கு நம்ம சூழல் நிச்சயமா வரும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ ஒரு லேட் நைட் மூவி படத்துக்கு போயிட்டு ஃபேமிலியோட படத்துக்கு போயிட்டு நம்ம தூங்க வரத்துக்கு 3 மணி ஆயிடுச்சுன்னு வைங்களேன். ஃபஜர் 5 மணிக்குன்னா மக்கள் எவ்வளவு விதத்துல இருக்காங்க. அலாரம் அடிச்ச உடனே அமுத்திட்டு படுக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த அலாரம் அடிச்ச உடனே அமுத்திட்டு 5 நிமிஷம் படுத்துட்டு திருப்பி தொழுவது கடைசியில போய் தொழுகிறவங்க இருக்காங்க. ஃபஜர் அந்த அலாரம் அடிச்ச உடனே அமுத்திட்டு உடனே தொழுகிறவங்க இருக்காங்க. இன்னொரு கேட்டகரி இருக்காங்க, அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களோட எண்ணம் தொழணும்னு நினைக்கிறாங்க. அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க எந்திக்கிறாங்க, அலாரத்தை ஆஃப் பண்றாங்க, தொழுகிறாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு அப்புறமே நடக்கிற குரான் ஸ்டடியும் கேட்கிறவங்க இப்படிப்பட்ட ஆன்மாக்களும் இருக்காங்கிறது அல்லாஹ் குரான்ல சொல்றாங்க. நம்ம எந்த கேட்டகரியில இருக்கோங்கிறது நமக்கும் அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். நம்ம இல்லையா நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த நோம்பையோ மற்ற விஷயங்களையும் நம்ம பயன்படுத்தி எப்படி நம்மள முழுமைப்படுத்திக்கலாம். ஒரு சாதாரண பணம் சம்பாதிக்கிற விஷயம் இப்ப நான் உதாரணம் என்ன சொல்றேன், உழைக்கணும்னு நினைக்கிறேன், நான் அடுத்து எப்படி நெக்ஸ்ட் சீனியர் டெவலப்பர் ஆகலாம், நெக்ஸ்ட் எப்படி நான் அடுத்தடுத்து மேல கம்பெனி மேனேஜர் ஆகலாம் நம்ம யோசிக்கிறோமே தவிர பெரும்பாலும் மனிதர்கள் வந்து நம்ம இந்த வறுமை வாழ்க்கைக்கான ஒரு போராட்டத்தை நம்மளை எப்படி நம்ம நெக்ஸ்ட் முன்னிலைமைப்படுத்திக்கலாம்னு ரொம்ப சொற்பமானவங்க யோசிக்கிறான்னு குரான் சொல்லுது. The believers are very rare community. ரொம்ப சொற்பமான மக்கள் அந்த மாதிரி திங்க் பண்றாங்கன்னு சொல்லுது. தொழுகையிலையும் அல்லாஹ் சொல்றாங்க, எல்லா தொழுகையும் அல்லாஹ் வந்து ஒரே காலகட்டத்தை வைக்கிறது இல்லை. இப்ப நம்ம வெளியே போறோம், 7:30க்கு மேல வெளியே போனோம், இஷாக்கு நம்ம வீட்டுல வந்து தொழுதுக்கலாம் நல்லா ஒரு சலுகை வச்சாலும் எல்லாம் மகரீப நம்மளா செக் வைக்கிறாங்க. எல்லாம் நமக்கு மகரீபுக்கும் ஃபஜருக்கும் இருக்க டைம் ரொம்ப சொற்பமான ஒரு டைம், 1.5 மணி நேரம் அந்த மாதிரிதான் இருக்கும். எவ்வளவு எந்த வேலையை நிமித்தம் யாரு வெளியே போனாலும் அல்லாஹ் சொல்ற சீரான டைம்ல தொழுகிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அல்லாஹ் நிச்சயமா அங்க நம்மள செக் வைக்கிறாங்க. மகரீப்லயும் ஃபஜர்லயும் சொற்பமான டைம் கூட நம்ம தொழுகிறோமா? சைத்தான் இன்னைக்கு எப்படி ஏமாத்தி வச்சிருக்காங்கன்னா இந்த டெஸ்டே இல்லைன்ற மாதிரி முஸ்லிம்ஸுக்கு வந்து நம்ம எந்த டைம்ல வேணா தொழுதுக்கலாம், அதை விட்டா அடுத்த நாள் காலையில தொழுதுக்கலாம்னு சொல்லி சைத்தான் ரொம்ப அழகா ஏமாத்தி வச்சிருக்கான். இப்படி அல்லாஹ் சொல்ற விஷயத்தை தாண்டி நம்ம செய்யும் போது
அல்லாஹ் ஒரு சிஸ்டம் வைக்கிறாங்க, நம்ம அதை ஏற்க மறுத்தோம்னா அல்லாஹ்வை ஏற்க மறுக்கிறோம் தான் அர்த்தம். அது நம்மளே நம்ம ஏமாத்திக்கிற மாதிரி, நம்ம அது பண்ணிட்டு நம்ம சொல்லிக்கலாம், ஆனா நம்ம நிச்சயமா நம்ம ஏமாத்திக்கிறோங்கிறதுதான் உண்மை. இந்த பிரிச்சு காட்டுற விஷயத்த அல்ல நம்ம வெறும் ஒரு வார்த்தை டிஸ்டிங்விஷ் அப்படின்னு நம்ம குரான்ல போட்டோம்னா ஏராளமான வசனங்கள் வருது. அல்லாஹ் சொல்றாங்க, நம்பிக்கையாளர்கள் யார், நயவஞ்சகர்கள் யார் நான் பிரிச்சு காட்டுவேன், உங்களுக்கு இடையில் சிறந்த மோஸ்ட் ரைச்சியஸ் யாருன்னு நல்லா பிரிச்சு காட்டுவேன் நல்லா சொல்றாங்க. உங்களுக்கு இடையில் உண்மை சொல்றவர் யாரு, பொய் சொல்றவர் யாரு நல்லா பிரிச்சு காட்டுவேன்னு சொல்றாங்க. உங்களுக்கு இடையில் யாரு மறுமை நாட்கள் நம்பி இருக்காங்க, மறுமை நாட்கள் நம்பலன்னு சொல்லி டிஸ்டிங்விஷ் பண்ணுவான்னு சொல்றாங்க. உங்களுக்கு இடையில் யார் அல்லாவையும் அல்லாவோட தூதரையும் ஆதரிக்கிறீங்கிறதையும் யார் ஆதரிக்கலங்கிறதையும் நல்லா பிரிச்சு காட்டுவேன்னு சொல்றாங்க. உங்களுக்கு இடையில் யாரு தனிமையிலையும் அல்லா நீங்க நினைவு கூறுவீங்கன்னு சொல்லி அதான் யாரு நினைவு கூறுவாங்க யாரு நினைவு கூற மாட்டாங்கிறதையும் நல்லா பிரிச்சு காட்டுவேன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மூலமா நம்ம குரான் படிதான் வாழ்றோமாங்கிறது நம்ம இந்த உலகத்திலேயே நம்ம பிரதிபலன். ரொம்ப சிம்பிள், ஒரே விஷயம் தான், ஹாப்பினஸ் இஸ் சைன் ஆஃப் சப்மிஷன். நம்ம மகிழ்ச்சியோட அல்லாஹ் நடக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ந்தோம்னா நம்ம சந்தோஷமா இருப்போம். அதுதான் நம்ம சப்மிஷனை கரெக்டா இருக்கும்ங்கிறது இந்த உலகத்துல ஒரு அடையாளம். அல்லாஹ் ஒருத்தவங்க சொல்றாங்க, நான் அவங்களுக்கு ஃபேஸ்ல ஒரு மார்க் வச்சிருக்கேன்னு. நிறைய மக்கள் நான் பேசுவேன், அவன் என்ன சொல்றாங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா இந்த இடத்துல ஒரு மார்க் இருக்கும், சுஜூத் அதிகமா செஞ்சான்னு சொல்றாங்க. சுஜூத் நம்ம அல்லாஹ்க்கு வேண்டி செய்யனாலுமே சும்மா போய் நம்ம தலையை தேய்ச்சிக்கிட்டாலுமே நம்ம மார்க் வரும். ஆனா நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அல்லாஹ் சொல்ற விஷயத்தை ஒருவர் எல்லா காலகட்டத்திலும் செய்யறாங்களோ அவங்க 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 ஆன்மாக்கள் அதிகமா இருக்கும். ரொம்ப சுருங்கிய ஆன்மாக்கள் தான் வெறுப்புடனும் கஷ்டத்துடனும் கோபத்துடன் இருக்கும். ஒரு வளர்ந்த ஆன்மா என்னைக்குமே அப்படி இருக்காதுன்னு ரஷாத் தன்னோட 27வது அந்த பயன்ல அவர் சொல்றாரு. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது அந்த மார்க் அந்த ஃபேஸ் நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறேன்னா, அந்த ஹாப்பினஸ் நம்ம முகத்துல தெரியும். நம்ம எல்லாருக்கும் சப்மிட் ஆகிட்டோம்னா நம்ம முகத்துல அந்த விஷயம் தெரியும். நம்ம கஷ்டம் இருக்காதுன்னு நல்லா சொல்றாங்க. they never fear nor grieve. அவங்க பயப்பட மாட்டாங்க, அவங்க கவலைப்படவும் மாட்டாங்க. 262 569. சோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மூலமா நான் என்னென்ன விஷயம் சொல்லிடுறேன். அது ரெண்டு தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த எவ்வளவு லேட்டா நம்ம தூங்கினாலும் ஃபஜருக்கு எந்திக்கிறோமாங்கிற ஒரு விஷயம். உச்சி வெயில் நம்ம மண்டையை பிறந்தாலும் நம்ம ரமதான்ல நோம்பு வைக்கிறோம், சம்மர் நோம்பு வைக்கிறோம்ங்கிறது ஒரு நமக்கு நம்மளை நாமளே கரெக்டான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கோமான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஒரு டெஸ்ட். எப்படி ஒரு பிளட் டெஸ்ட் மூலமா நமக்கு இந்த நோயை கண்டுபிடிக்கிறாங்களோ, நம்ம ஆன்ம பலம் கரெக்டா தான் இருக்கா, நம்ம கரெக்டான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கோமாங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறைகள் இவ்வளவு இருக்கு. அப்புறம் அல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதுல இருந்து நீங்க தர்மம் கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. இதை நம்ம செஞ்சோம்னா நம்ம ஆன்ம பலம் கரெக்டா இருக்கு. அல்லாஹ் சொல்றாங்க, வராதுன்னு நல்லா சொல்ல, கோபத்தை அடக்கி கொள்வாங்கன்னு நல்லா சொல்றாங்க. இதை நம்ம செஞ்சோம்னா நம்ம ஆன்மா கரெக்டான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. மக்களின் தவறுகளையும் பிழை பொறுப்பாங்க. நம்ம மறுப்போம் நயவஞ்சகர்கள் தப்பு நம்ம கிட்ட செஞ்சாங்கன்னா அதை அவங்க இக்னோர் பண்ணுவாங்க, பிழை பொறுப்பாங்க. இதை நம்ம செஞ்சோம்னா நம்ம ஆன்மா கரெக்டான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. அல்லாஹ்வை தாண்டி வேற யாருக்கிட்டையும் அவங்க பிரார்த்தனை பண்ண மாட்டாங்க. இதை நம்ம செஞ்சோம்னா நம்ம கரெக்டான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோம். பொய் சாட்சி சொல்ல மாட்டாங்க. இதை செஞ்சாலும் நம்ம கரெக்டான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோம். விபச்சாரம் பக்கம் போக மாட்டாங்க. பெண்களை பார்த்து அவங்க கண்களை கீழே திருத்திப்பாங்க. பெண்களுக்கு அல்லாஹ் சொல்ற மாதிரி the length dress. சோ ஒவ்வொரு மெட்ரிக்ஸ்க்கும் ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலுமே அல்லாஹ் வைக்கிற இந்த மெட்ரிக்ஸ் மூலமா நம்ம சரியான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கோமாங்கிறத நமக்கு நாமளே எல்லாம் செக் பண்ணிக்கிறதுக்கு கொடுக்குற ஒரு வழிபாடு விஷயங்களை தான் நான் இதை பார்க்கிறேன். அதே மாதிரி தொழுகையின் மூலமா நமக்கு இவ்வுலகில் கிடைக்கிற பலன்கள். ஒரு தக்பீர் நமக்கு கெட்டி நிக்கிறதுனால சயின்டிபிக் ஃபேக்ட், நிரூபிக்கப்பட்ட ஃபேக்ட் சொல்லுது, நம்ம உடம்புல முக்கியமான பகுதியான இந்த முதுகு எலும்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அடிக்கடி ஒதுவு செய்யறோம், 5 வேளை செய்யறதுனால இந்த நம்ம உடம்புல இருக்க இந்த கை அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸுக்கு தண்ணி படுறதுனால உடம்பு ரொம்ப கூல் ஆகுது, சாந்தம் அடையுது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. அடிக்கடி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுனால கோலன் கேன்சர் வருது கம்மி ஆகுதுன்னு சயின்டிபிக் ரிசர்ச் சொல்லுது. தொழுகைக்கு அல்லாஹ் ஒரு சில அசைவுகளை வச்சிருக்காங்க. அது மூலமா இந்த 2 எலும்புகள் செய்யற இடத்து நமக்கு நல்ல பலம் இருக்கு.
ரொம்ப நேரம் ஒரே இடத்துல தூங்குறதுனால, ஃபஜர் எஞ்சி தொழுகிறதுனால, ரொம்ப நேரம் ஒரே பொசிஷன் தூங்குறதுனால நிறைய வலிகள், ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அது வரதுல இருந்து அதெல்லாம் நம்மள பாதுகாக்கிறாங்க. எவ்வளவு அது அதிகாலை ஃபஜ்ர்ல தொழுறாங்களோ இது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு இந்த ரீசெண்டா சொல்ற இந்த ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், தமிழ்ல என்னது, மனசோர்வு, அந்த மனக்கவலைகள், அதெல்லாம் அவங்களுக்கு வரது ரொம்ப கம்மின்னு சொல்லி இந்த ஃபேக்ட் சொல்லுது. அடுத்ததா ஜகாத்தை எடுத்து நம்ம பார்ப்போம். இங்கேயுமே நான் சொன்ன மாதிரி அல்லாஹ் ஒரு ரீசன் இல்லாம, ஒரு டெஸ்ட் இல்லாம அல்லாஹ் நம்ம விட்டுறது இல்லை. அல்லாஹ் நமக்கு கொடுத்த கட்டளை 2% ஆன் த டே ஆஃப் ஹார்வெஸ்ட்ல சம்பளம் வந்தாலும் நம்ம கொடுக்கணும். இது நான் ஒரு உதாரணத்தோட நான் சொல்றேன். இப்ப நான் ஸ்டார்டிங் ஒரு ஸ்டார்டிங் பொசிஷன்ல ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னா எனக்கு மாசம் 25,000 சம்பளம் கொடுப்பாங்க. அந்த 25,000த்துல நான் 2% நான் கால்குலேட் பண்ணேன்னா 625 ரூபா நம்ம ஈஸியா கொடுத்துருவோம். ஏன்னா இந்த அமௌண்ட்டுக்கு நம்மளோட தேவைகளை வாங்குறதுக்கான இது கிடையாதுன்னு சொல்லி நம்ம கொடுக்க ரெடியா இருப்போம். அப்படியே கொஞ்சம் எல்லாம் நம்ம அடுத்து உயர்த்தி ஒரு சீனியர் பொசிஷன் எல்லாம் நம்ம கொண்டு போனாங்கன்னா ஒரு 1,00,000 ரூபாய் நம்ம சம்பளம் வருதுன்னு வைங்களேன். அதுல நம்ம 2% கொடுக்கணும், 2,500 ரூபாய். இதுவுமே நம்ம கொடுக்க தயாரா இருக்கும் ஆல்மோஸ்ட். ஆனா இன்னும் நம்ம நம்மள அதிகமான பிளெஸிங்ஸ் பண்ணி நம்ம ஒரு மேனேஜராகவோ இல்ல அடுத்த பொசிஷன் கூட்டு போனா மாச சம்பளம் மட்டுமே 5 லட்சத்துக்கு 10 லட்சம் வருது. நிச்சயமா இங்க ஒரு செக் இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம சம்பளம் 5 லட்சத்துல 10 லட்சம் ஆனனால 25,000 இருந்து 12,500 இருந்து 25,000 வரைக்கும் நம்ம அப்படியே எடுத்து நம்ம கொடுக்கணும் ஜகாத்துக்கு. இங்க சைத்தான் நம்ம ஈஸியா விட்டுற மாட்டான். அவன் என்ன மாதிரி சொல்லுவான்னா, இந்த அமௌண்ட்டுக்கு நம்மளோட ஆசைகளை, நமக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்கறதுக்கான கேப்பபிலிட்டி இந்த 25,000 அமௌண்ட்டுக்கு இருக்கு. அப்படிங்கும் போது அங்கதான் ரியல் டெஸ்ட் இருக்கு. நம்ம அல்லாஹ் சொல்றாங்க ப்ரொவிஷன்ஸை குறித்து சொல்லும்போது வாழ்வாதாரங்கள் நீ சம்பாதிச்ச வாழ்வாதாரம் இல்ல, நான் உனக்கு கொடுத்த வாழ்வாதாரம் அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் கொடுத்ததுன்னா அப்ப நம்ம சொந்தம் கொண்டாடுறது என்ன இருக்கு? அல்லாஹ் சொல்ற மாதிரி அல்லாஹ் கொடுத்த அமௌண்ட் நம்ம 2% நல்லா கொடுக்க சொல்றாங்க. அதை கொடுக்கறதுக்கு நம்ம எப்படி தயங்குறோம்? இந்த விஷயத்தை நம்ம யோசிச்சு நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம நம்பிக்கையாளர்னு சொல்லிக்கலாம், ஆன்ம பலம் இருக்குன்னு சொல்லிக்கலாம். இல்ல சைத்தான் நம்ம ஏமாத்திட்டாங்க. இன்னும் நிறைய மக்கள் ஆசைப்படுற விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு கூகுள் சிஇஓ மாதிரி ஆசைப்படுறோம்னு நினைக்கிறோம். அப்ப அவரோட சம்பளத்தை நம்ம நாடு காசு நம்ம பார்த்தோம்னா மாசம் மட்டும் 1.5 கோடி அவர் சம்பாதிக்கிறாரு. அவரு ஜக்காத் 2% பண்ணணும்னா மட்டுமே 3.75 லட்சம், 3.25 லட்சம் அப்படியே எடுத்து அவர் அந்த மாசம் கொடுக்கணும். அப்போ நம்ம எல்லாருமே அல்லாஹ்வை கேட்கிறோம், நம்ம இந்த மாதிரி பொசிஷன் உயர்த்துங்க அல்லாஹ்வே, நான் செய்வேன்னு நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம அல்லாஹ் உயர்த்திட்டாங்கன்னா, இப்ப என் கையில இந்த மாசம் 1.5 கோடி வந்துருச்சுன்னா நான் இந்த 3.25 லட்சம் கொடுக்க நான் ரெடியா இருக்கேனா அப்படிங்கறத நம்மளே செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்படி நம்ம அதனால எல்லாம் சொல்றாங்க குர்ஆன்ல என்னுடைய ஊழியர்களுக்கு நான் அளவிட்டு நான் கொடுக்குறேன், இல்லைன்னா அவங்க வரம்பு மீறிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எல்லாம் குர்ஆன்ல பதிவு பண்றாங்க. நான் பர்சனலா ஒருத்தரை பார்த்து இப்படிப்பட்டவங்க இருப்பாங்க குர்ஆன்ல சொல்ற ஒரு அல்லாஹ்வுடைய சர்வன்ட் நான் ரொம்பவும் சர்ப்ரைஸ் ஆன மொமெண்ட் அந்த சுலைமான பத்தி அல்லாஹ் சொல்லும் போது சூரா 27 அல் நமல், நம்மள ஆண்ட்ல 40வது வசனத்துல அவர் அந்த விஷயத்த ஷிவாவோட மேன்ஷனை அவர் சொல்லும் போது ஜின்னு சொல்லும், நீங்க இப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நான் உங்களை கொண்டு வந்துருவேன் அவர் சொல்லும். அது கொண்டு வந்துடும். அதை பார்த்த உடனே நான் இதை கம்பேர் பண்றேன். இப்போ நம்ம இந்த நம்மளை நோக்கி வருவோம், அவர் எப்படி இருக்கா நம்ம எப்படி இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இந்த வாட்ச் எனக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெளிநாட்டுல இருந்து வாட்ச் வந்த உடனே நம்ம கையில போட்ட உடனே எப்ப நமக்கு உடனே அல்லாஹ்வோட ஞாபகம் வருது? உடனே அல்லாஹ் நன்றி சொல்றோமா, இல்ல ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சொல்றோமா, இல்ல மறுநாள் சொல்றோம், இல்ல சொல்லாமே இருக்கோமாங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஆனா அவர் அங்க என்ன பண்றாருன்னா, அப்படி கொண்டு வந்த உடனே அவர் செஞ்ச ஒரு விஷயம் அவர் சொல்ற வார்த்தையிலே தெரியும் ஏன் அல்லாஹ் அவரை அந்த நிலைமைக்கு உயர்த்தினாங்க. மற்ற நபிமார்களை தாண்டி ஏன் அல்லாஹ் சுலைமானுக்கு அவரை மாதிரி ஒரு ஆட்சியை கொடுத்ததே இல்லை அல்லாஹ் சொல்றாங்க. யோசிச்சு பார்த்தேன்னா இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சேன், டைம் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் சொல்ற வார்த்தையை this
is a blessing from my Lord, whereby He tests me whether I am appreciative or unappreciative. இது நிச்சயமா எங்க அல்லாஹ்விடம் வந்து அருட்கொடை தான். அது அல்லாஹ் மறந்து இல்ல, அல்லாஹ் ஞாபகத்தை வச்சு இந்த விஷயத்த அவர் சொல்றாரு. which means அவரோட ஆன்மா கரெக்டான டைரக்ஷன்ல இருக்கு. சொல்லி முடிச்சோன்னே எவர் ஒருவர் இருவரும் அல்ல என்ன பண்றாங்க, அவரோட புரிதல் கரெக்டா இருக்கு, நல்லா டெஸ்ட் பண்றாங்க. நான் நன்றியுடையவனா இருக்கேனா, நன்றி கெட்டவனா ஆயிரானா. எவர் ஒரு நன்றியுடையவர் இருக்கிறாரோ அவர் அவருடைய சொந்த நலனுக்காகவே நன்றியோட இருக்காரு. நன்றி கெட்டவனா ஒருத்தவன் மாறிட்டானா அல்லாஹ் அவனுடைய எந்த தேவையும் கிடையாது. நேரம் கம்மியா இருக்கு. ஆனா நான் சொன்ன முக்கியமான விஷயம், நீ ஷஹாதா பத்தி மட்டும் யோசிச்சு பார்க்கணும். இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்குள்ளே நீங்க நடத்துறது, உங்க உடம்புல நீ கண்ட்ரோல் பண்றது, எனக்கு வர சம்பளத்தை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறது. ஆனா ஷஹாதா சொல்லும் போது மட்டும்தான் உங்களுக்கு உங்களுக்குள்ள நடந்த ஒரு போராட்டாண்டி நீங்க வெளியே போட்டு எடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது. நமக்கு தெரியும் இப்ப நடைமுறை என்ன பண்றாங்க, ஷஹாதா மட்டும் சொல்றாங்க, வெளியே அந்த போர் நமக்கு சேர்க்கறதுக்கான அளவுக்கு நம்ம மன தைரியம் இருக்கா? நீங்க ஹோம்ஒர்க் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அல்லாஹ் மட்டும் சொன்னதுக்காக ஆபிரகாம் வந்து அவர் வாப்பாவை விட்டுறாரு. லூத்து நோவாவும் அவர் மனைவியை விட்டுறாங்க. அவங்க அல்லாஹ் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கல. சோ இன்ஷா அல்லாஹ் நீங்க செக் பண்ணி பாருங்க. நிறைய விஷயம் கற்றுக்கிற அல்லாஹ் போதுமானவர். அக்கீமு ஸலாத்.